காலைதோறும் புதியவை கரைபட்டு போவாயானால். டிசம்பர் 18. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2 பேதுரு 3:14. கரைபடிந்த பாத்திரம் உபயோகத்திற்கு உகந்தது அல்லாதது போலவே கரைபடிந்த ஜீவியமும் தேவனுக்கு உகந்ததல்ல. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனாயிருந்தாலும் இந்த பாவ உலகில் ஜீவிக்கும் வரைக்கும் அவன் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தேவனை அறியாத ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணருமானவர்களை தெரிவு செய்து ராஜா உண்ணும் போஜனத்திலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கு அவர்களுக்கு நியமித்து ராஜாவின் முன்பாக அவர்களை நிறுத்தும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இக்கட்டளையின்படி தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்களோ ராஜா கட்டளையை நிறைவேற்ற விரும்பவில்லை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இத்தீர்மானத்தின் விளைவாக அவர்கள் ராஜ சமூகத்தில் சேவிப்பதற்கு தகுதியற்றவர்களாய் தள்ளப்பட்டார்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் இந்த நால்வரை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஜீவித்தாலும் தங்களை கரைபடித்து கொள்ளாதபடி காத்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவர் நாமத்தை வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி ஜீவிப்பேன் என்று தீர்மானம் செய்யும் சகோதரனே, சகோதரியே, தீர்மானம் எடுத்தவன் சில நாட்கள் மாத்திரம் தீர்மானத்தின்படி ஜீவித்தால் போதுமா? தானியேல் தீர்மானித்தான். தன் தீர்மானத்தில் இறுதி வரை நிலைத்திருந்தான். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு 1:27. எனவே இந்த நாள் மாத்திரமல்ல, உன் வாழ்நாள் முடியும் வரை உன்னிலிருந்து கழுவப்பட்ட பாவக்கரை திரும்பவும் உன்னில் ஒட்டிக்கொள்ளாதபடி உன்னை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிரு. ஜெபம். பிதாவே, கரையற்றவளாக என்றும் உம் சமூகத்தில் காணப்பட எங்களை வழிநடத்தும்.